எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. எழில் வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னடா அது வீட்ல வந்தா ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கு. இப்ப ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தா இவங்க வேற வந்து சுடர் வேற கூட்டிட்டு வந்து ஃபங்ஷனுக்கு வேற வரணும்னு சொல்லியிருக்காங்க. சுடரோட வந்தா இவங்களுக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா இல்லன்னு தெரிஞ்சிரும். இப்ப அத வேற சமாளிக்கணுமா, வீட்ல சமாளிக்கிற மாரி, சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாரி தான் அருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப எழிலு, சரி வந்துடுறோங்கிற மாரி தான் அவங்கள்ட்ட எல்லார்ட்டயும் வந்து சொல்லிடுறாங்க. மனோகரி வந்து வீட்ட விட்டு வெளிய போனாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் திருப்பி வீட்ட விட்டு வெளிய வரணும்ப்பா. அதுக்காக நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா மாட்டிக்காம இருந்தா ஓகே. நீங்க அதுவரைக்கும் இங்க இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்க பாட்டு வேற எங்கேயாவது போயிடுங்கப்பான்னோனே, நமக்கு தேவ எழிலும் நீயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான். அதுக்கு தடையா வந்து நான் இருப்பேன்னா, நான் இனிமேட்டு ஊருக்கு பக்கமே வரல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து வெளியூர் வந்து கிளம்புறாங்க. மனோகரியோட அப்பா. "அப்பா பத்திரமா அந்த ஊருக்கு போயிட்டீங்களா?" "போயிட்டேன்ம்மா. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இந்த பக்கம் வரவே கூடாது. உங்கள வச்சு தான் இங்க ட்ராமா வந்து ஆரம்பிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா போல யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க. ஒரு வெள்ள கலர் போர்வைக்குள்ள. இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க எழில்ட்ட. எழிலும் வேக வேகமா வராங்க. "என்ன ஆச்சு அங்கிளுக்கு?" அங்கிள் வந்து என் அப்பா என்னை விட்டு போயிட்டாருங்கிற மாரி நாடகம் வந்து ஆடிட்டு இருக்காங்க மனோகரி. ஒண்ண வந்து தொறந்து பார்க்குறாங்க. "அங்கிளுக்கு என்ன இப்படி ஒரு நிலைமையா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சோகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து வரலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப எழிலு ஒரு பக்கம் சுடர் வந்து பேசுறாங்க அவங்க அப்பாகிட்ட. "அப்பா குழந்தைங்களும் நம்மள வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தாம்மா குழந்தைங்களோட மனச மாத்த முடியும். எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும் வந்து செய்ய முடியாது சுடரு. புரிஞ்சுக்க." அப்படின்னு சொல்லும்போது சுடர் மேல நீங்கலாம் கோவமா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமா, உங்க மேல எங்களுக்கு கோவம் இல்ல. ஆனா சுடர் மேல கண்டிப்பா எங்களுக்கு கோவம் வந்து என்னைக்குமே போகாதுன்னு தான் சொன்னாங்க. குழந்தைங்களோட மனச ஆரம்பத்துல உன்னால மாத்த முடியாதுன்னு நெனச்சு தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த. ஆனா கடைசில என்ன ஆச்சு? நீ மாத்துனியா இல்லையா? குழந்தைங்க நீ இல்லாம இருக்கவே மாட்டேன்னாங்க. இப்ப திருப்பியும் கோவப்படுறாங்க. இந்த நிலைமையும் மாறுமா? அதனால எது வந்து இப்ப நடக்குதோ, அத நெனச்சு இப்ப சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து யோசிச்சு பாரு. இதெல்லாம் நடந்திருக்குன்னு நெனச்சு, நம்ப எது தப்புன்னு நெனச்சோமோ, அது சரியா இருக்கும். எது சரின்னு நெனச்சோமோ, அது தப்பா இருக்கும். ஆமாம்ப்பா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுடர். ஆனா, எழில் பார்த்தீங்களாப்பா, குழந்தைங்களோட மனச வந்து மாத்திறலாம். ஆனா, எழிலோட மனச மாத்தவே முடியாது. நான் உங்களுக்கா வந்து லீவு போட சொன்னேன். ஆனா, அவர் லீவே போட முடியாது. உன் அப்பாக்காவ நான் எதுக்கு லீவு போடணும்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. நீ எழில் தம்பிய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அவர் தான் எனக்கு ஃபோன் அடிச்சு வர சொன்னாரு தெரியுமா? என்னப்பா சொன்ன? அவர் தான் ஃபோன் அடிச்சு உன்ன வர சொன்னாரா? ஆமாம்மா. முதல்ல சொல்றத கேளு. அவரு எனக்கு ஃபோன் அடிச்சு, இங்க சுடர் மேல எல்லாரும் நாங்க கோவத்துல இருக்கோம். என்னையும் சேர்த்து தான் மாமா. ஆனா அதுக்குன்னு இது இந்த கோவம் நிரந்தரமான்னு கேட்டா, அது தற்காலிகமா கூட இருக்கலாம். அத விடுங்க. அத பத்தி எதுவும் பேச வேணாம். ஆனா நீங்க சுடர அடிக்கடி வந்து பார்த்துட்டு போங்க. சுடர் வந்து இங்க தனியா இருக்காங்கிற ஃபீலிங் வந்து வரக்கூடாது. மனோகரி யாருமே இங்க இல்ல. நீங்க வந்து இப்போதைக்கு வந்து பார்த்துட்டு போங்கங்கிற மாரி எழில் தம்பி வந்து சொன்னாங்க. மாப்பிள்ளையே சொன்னதுக்கப்புறம் வராம இருக்க முடியாதுன்னு தான், நான் இங்க வந்தேங்கிற மாரி சூப்பரா வந்து பேசுனாங்க அந்த இடத்துல. நம்ப சுப்பிரமணியன், "சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். அடிக்கடி நான் இங்க வருவேன். மாப்பிள தம்பி உன்ன பத்திரமா வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காரு." அப்படின்னு சொன்னேன். ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சுடர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் மனசு மாறிட்டு இருக்காரா? இவ்வளோ பெரிய நல்லவரா? எழில் சொல்லி தான் நீங்களே வந்தீங்களாப்பா? ஆமாம்மான்னு சொல்லி சுப்பிரமணியன் மாட்டுக்கு வீட்ட விட்டு போறாங்க. ஒரு பக்கம், "அம்மா நான் வந்து மனோகரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்." "என்னப்பா என்ன ஆச்சு?" "கூட்டிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சும்மா." அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. "எப்படிப்பா இதெல்லாம் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "வாங்கம்மா நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு" சொன்னோனே, ஆன்ட்டி அப்படின்னு ஓடி வந்து மனோகரி வந்து அப்படியே வந்து எழிலோட அம்மா இருக்காங்கல்ல கனகவள்ளி, அவங்கள வந்து ஹக் பண்ணுறாங்க. சரிம்மா, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா யாராலையும் மாற்ற முடியாது. இப்போதைக்கு நல்லா வந்து உள்ளே போய் ரெஸ்ட் எடு. ஆன்ட்டி என்னோட சோகத்தை என்னால் வந்து தாங்க முடியல. அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி வேதனையோட வந்து அழுவுறாங்க. செல்வி ஆறுதல் வந்து சொல்லுமான்னொன்னே செல்வி வந்து மனோகரியோட லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இந்துமதி வந்து பார்க்குறாங்க இது எல்லாத்தையும். அச்சச்சோ! இவன் என்ன சொல்லி வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தெரியலையே! அப்புறமேட்டு வந்து சுடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சுடர் கண்ணு முன்னாடியே வந்து வீட்டுக்குள்ள வந்து வராங்க. வந்தோன வந்து அப்படியே ரொம்பவே சோகமாயிடுறாங்க சுடர்.
நான் எப்படி வந்துட்டேன் திருப்பியும். நான் தான் சொன்னேன்ல, என்னால 2 நாள் கூட வெளியில பிரிஞ்சு இருக்க முடியாது. இந்த வீட்ட பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் எப்படி போனேனோ அப்படியே வந்துருவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரூம்குள்ள எப்போதும் போல அவங்க ரூம்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரொம்ப சோகமா இருக்காங்க ராமையாலேருந்து எல்லாரும். என்னடா அது திருப்பி வந்துட்டாங்களேங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செல்வி வந்து ரொம்ப சோகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னம்மா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் ஆகும்னு நெனச்சு கூட பார்க்கல. உங்க அப்பா வந்து நல்லபடியா வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கைய வந்து அமைச்சு குடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா கடைசியில இது மாரி ஆயிடுச்சேங்கிற மாரி சொல்லும்போது, நீ வேற இது எல்லாம் சும்மா. எங்க அப்பா வந்து வெளியூர்ல வந்து இருக்காங்க. நான் வந்து எங்க அப்பா பேர சொல்லிட்டு தான் இது மாரி ட்ராமா ஆட இங்க வந்திருக்கேன். எப்படி வீட்டுக்குள்ள வந்தேன் பார்த்தியா?